ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் இருக்கிறவங்க ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? ஐ டோன்ட் கோ, ஐ டிடன்ட் கோ, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரே வீடியோவில் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக முடியும். இந்த வீடியோ நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸ் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த சேனல் ஒன்லி ஃபார் பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கான நம்ம கரெக்டான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஐ டோன்ட் கோ. செகண்ட் பாருங்கள், ஐ டிடன்ட் கோ. இந்த ரெண்டுக்கும் தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா நான் போகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஐ டோன்ட் கோ அப்படின்னாலும் நான் போகலை, ஐ டிடன்ட் கோ அப்படின்னாலும் நான் போகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 2 சென்டென்ஸை நம்ம எந்த இடத்துல எந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். உங்களுக்கு இப்போ நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஈஸியாக புரிகிற அளவுக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அகைன் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ டோன்ட் கோ அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டில் நான் போகலை அப்படின்னு நான் சொல்ல வந்திருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தங்க வர்றாங்க, நீ ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம சொல்கிறோம், இப்போ சொல்கிறோம், நான் ஸ்கூலுக்கு போகலை. நான் போகலைன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? ஐ டோன்ட் கோ, நான் போகலை. எங்கே போகலைன்னு சொல்லியிருக்கேன்? பள்ளிக்கு, டு ஸ்கூல். இது பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட். இப்போது நான் ஸ்கூலுக்கு போகிற ஒரு செயலை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணி பேசியிருக்கேன். இதுவே இங்கே கவனிங்க, ஐ டிடன்ட் கோ. இங்கே நம்ம டிடன்ட் பயன்படுத்தியிருக்கோம். இந்த டிடன்ட்டை நம்ம எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா பாஸ்ட், கடந்த காலத்தில் நான் ஒரு விஷயத்தை செய்யலை, போகலை, வரலை, சமைக்கலை, விளையாடலை, தூங்கலை. அதாவது பார்த்திங்கன்னா பாஸ்ட், கடந்த காலத்தில் நான் ஒரு செயலை செய்யலை அப்படின்னு சொல்ல வரும்போது டிடன்ட் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்களேன், நான் நேற்று ஸ்கூலுக்கு போகலை. எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் கோ, நான் போகலை. எங்கே? ஸ்கூலுக்கு, பள்ளிக்கு. டூனா இக்குன்னு சொல்லுவோம். ஸ்கூல் டூ அப்படின்னு சொல்லக்கூடாது, டூ ஸ்கூல்னு தான் சொல்லணும். எப்போ போகலை? நேற்று, எஸ்டர்டே. புரிஞ்சிருச்சா? இப்போ டோன்ட்க்கும் டிடன்ட்குள்ள அந்த டிஃப்ரெண்ட் நல்லா தெரிஞ்சிருச்சா? நான் என்னோட சொல்லிக் கொடுக்கேன். ஐ டோன்ட் கோ அப்படின்னா இப்போ போகலை, ப்ரெசண்ட்டில் நான் ஒரு விஷயத்தை செய்யலை, வாங்கலை, தூங்கலை, படிக்கலை, விளையாடலை, சமைக்கலை. புரிஞ்சிருச்சாங்க? இப்போ ஒரு செயலை செய்யலை அப்படின்னா டோன்ட் வச்சு பேசுங்க. இதுவே கடந்த காலத்தில் நான் ஒரு விஷயத்தை செய்யலை, போகலை, வாங்கலை, தூங்கலை, சமைக்கலை, படிக்கலை, அப்போ நீங்கள் டிடன்ட் வச்சு பேசுங்க. இப்போ இந்த 2 சென்டென்ஸும் பேசலாமா? ஐ டோன்ட் கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு போகலை. ஐ டிடன்ட் கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு போகலை. எப்போனா நேற்று, எஸ்டர்டே. நீங்கள் இந்த இடத்துல இப்படி சொல்லக்கூடாது, ஐ டோன்ட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த சென்டென்ஸ் தப்பு. இந்த டோன்ட்டை இங்கேயும் இந்த டிடன்ட் இங்கேயும் போட்டு பேசக்கூடாது. டோன்ட் அப்படின்னா அது ப்ரெசண்ட், நீங்கள் ஃப்யூச்சருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் டிடன்ட் அப்படின்னா பாஸ்ட். டிடன்ட் அப்படின்னா பாஸ்ட், கடந்த காலத்தை பற்றி நீங்கள் பேசும்போது, அதுவும் நெகட்டிவாக பேசும்போது தான் டிடன்ட் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த 2 சென்டென்ஸ் பாருங்களேன். டோன்ட், டிடன்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குதா? ஒரு செயலை ப்ரெசண்ட்டில் செய்யலைன்னு சொல்லும்போது டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு செயலை பாஸ்ட்டில் செய்யலை அப்படின்னு சொல்ல வரும்போது டிடன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 2 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். புரிஞ்சாங்க?
இந்த 2 சென்டென்ஸில் இருக்கிற செயலை நம்ம செய்யலை அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். இந்த 2 சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த டோன்ட், டிடின்ட் எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு கான்செப்டை நல்லா புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் இந்த டோன்ட், டிடின்ட்டை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி பேச முடியும். அது என்னென்னு பார்க்கலாமா? மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க. இந்த டோன்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ரெசண்ட்டில் தான் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த டோன்ட்டை எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்களேன், ஐ, வி, யூ, தே, இந்த 4 சப்ஜெக்டை பற்றி நீங்கள் நெகட்டிவாக ப்ரெசண்ட்டில் பேசும்போது நீங்கள் டோன்ட் வச்சு பேசலாம். பாருங்கள், ஐ டோன்ட், வி டோன்ட், யூ டோன்ட், தே டோன்ட். புரிஞ்சிருச்சா? நீங்கள் இந்த டோன்ட், டிடின்ட் இதை நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டை வச்சு பேசி பேசி பழகினா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நல்லா பேசி பேசி பழகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் உங்கள் மைண்டில் பார்த்திங்கன்னா டோன்ட் அப்படின்னா ப்ரெசண்ட், டிடின்ட் அப்படின்னா பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக உட்காரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறந்து போயிட்டே தான் இருக்கும். அடுத்த வாரம் நீங்கள் இதை யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படியே மறந்துடும். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஆனால் நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் பேசி பழகலை அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடும். நான் நல்லா உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், நல்லா பேசி பேசி பழகுங்க. ஓகே, இப்போ ஐ டோன்ட், வி டோன்ட், யூ டோன்ட், தே டோன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டோம். ஆனால் இங்கே மிச்சம் இருக்கிற 3 சப்ஜெக்ட் மிஸ் ஆகுது. கரெக்டு தானே? என்னென்ன சப்ஜெக்ட்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கும். வாய் திறந்து பேசுங்க. ஹி, ஷி, இட், இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம ப்ரெசண்ட்டில் பேசும்போது பார்த்திங்கன்னா, அதாவது ஹி, ஷி, இட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது டசன்ட் அப்படின்னு சொல்லலாம். அவன் பள்ளிக்கு போகலை, ஹி டசன்ட் கோ டு ஸ்கூல். இப்போ ப்ரெசண்ட்டில் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு ஒரு செயலை இந்த 3 சப்ஜெக்ட் செய்யலை அப்படின்னு சொல்ல வரும்போது தான் டசன்ட் வச்சு பேசணும். பாருங்களேன், அவன் பள்ளிக்கு போகலை, ஹி டசன்ட் கோ டு ஸ்கூல். அவள் சாப்பிடவில்லை, ஷி டசன்ட் ஈட். அது சாப்பிடவில்லை, இட் டசன்ட் ஈட். புரிஞ்சா? ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் டோன்ட் வச்சு பேசணும். அதுவும் பர்டிகுலராக ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை மட்டும் வச்சு நம்ம டோன்ட் வச்சு பேசணும். அதே மாதிரி ஹே, ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா டசன்ட் வச்சு பேசணும். இது தாங்க ஜென்ரல் கான்செப்ட், இது பேசிக்கான கான்செப்ட் தான். ஓகே, இப்போ நம்ம ப்ரெசண்ட்க்கு என்னென்ன சப்ஜெக்ட் எப்படிலாம் பேசணும்னு தெரிஞ்சிச்சு. இப்போ பாஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பொதுவாக இந்த பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்களேன், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நீங்கள் டிடின்ட் வச்சு தான் பேசணும். ப்ரெசண்ட்டுக்கு 2 இருக்குது, டோன்ட், டசன்ட். டோன்ட் எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்? ஐ, வி, யூ, தே. டசன்ட் எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்? ஹி, ஷி, இட். ஆனால் பாஸ்ட் டென்ஸ்க்கு இந்த பிரச்சனையே இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நீங்கள் டிடின்ட் வச்சு பேசிடலாம். புரிஞ்சிருச்சா? இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 கான்செப்டை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸை நம்ம பேசி பழக போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்கள் பின்னாடி ரிப்பீட்டடாக பின்னாடி பேசிகிட்டே வாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் பேச பேச தான் இங்கிலீஷ் வரும். தப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம். ஈவன் நான் கூட மிஸ்டேக் பண்ணுவேன். அதனால் என் கூட சேர்ந்து பின்னாடி நீங்கள் பேசிகிட்டே வாங்க. நம்ம பேச பேச அந்த மிஸ்டேக்கை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நம்மளால் அதை சரி செஞ்சு நம்ம லைஃப்பில் நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். உங்களால் முடியுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸ் பேச ஆரம்பிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பேச ரெடியாக இருக்கீங்களா? நம்ம சின்ன சின்ன சென்டென்ஸ்லேருந்து பேச ஆரம்பிக்கலாம். இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் அவன் கூட போகலை. இது பார்த்திங்கன்னா இப்போது ப்ரெசண்ட்டில் நம்ம சொல்லியிருக்கோம். வீட்டில் அம்மா கேட்குறாங்க, அவன் போயிட்டா நீ அவன் கூட போகலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம், நான் அவன் கூட போகலாமான்னு சொல்கிறோம். பாருங்கள், அம்மா எப்படி கேள்வி கேட்குறாங்க.
இந்த கேள்வியை பொறுத்து தான் டோன்ட்டா டிடின்ட்டா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ வந்து அம்மா கேட்குறாங்க, நீ அவன் கூட போகலையா? நான் அவன் கூட போகலை. அப்போனா இப்போ நீங்கள் போகலைன்னு சொல்லும்போது நீங்கள் அதை ப்ரெசண்ட்டில் தான் சொல்லியிருக்கீங்க. அப்போனா நீங்கள் டோன்ட் வச்சு தான் பேசணும். செகண்ட் பாருங்கள், நான் அவனுடன் நேற்று போகவில்லை. எப்படி சொல்லலாம்? நேற்று பாஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. நான் நேற்று அவன் கூட போகலை. வீட்டில் கேள்வி கேட்குறாங்க, நேற்று அவன் கூட போனியா? நான் நேற்று அவன் கூட போகலை. நல்லா கவனிங்க, நேற்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போனா இது பாஸ்ட். அப்போனா எதை வச்சு தான் பேசணும்? டிடின்ட் வச்சு தான் பேசணும். அதுவும் நீங்கள் கவனிக்கணும், பர்டிகுலராக ஐ, வி, யூ இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது டோன்ட் வச்சு பேசணும். அதுவே இந்த இடத்துல அவன் ஏன் கூட வரலை அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம டசன்ட் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? நான் போக போக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை வரிசையாக காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாம். இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், நான் அவன் கூட போகலை. ஆன்சர் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஸ்ட்ரக்சர் வச்சு பேசணும். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே சப்ஜெக்ட் என்ன? நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசணும்? ஆக்ஸலரி வேர்போட நாட் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? டோன்ட். டூ அப்படிங்கிறது ஆக்ஸலரி வேர்ப். நான் உங்களுக்கு இதை ஈஸியாக சொல்கிறேன். இந்த டூ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்குங்க. அதோட பேர் பார்த்திங்கன்னா ஆக்ஸலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்கள், ஆக்ஸலரி வேர்ப். நீங்கள் குழப்ப வேணாம், இந்த டூக்கு ஒரு பேர் இருக்குது, அவ்வளோதான். இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக பேசுகிறோம் பார்த்தீங்களா? போகலை. எப்பயுமே நம்ம ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் நெகட்டிவாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ்க்கு ஆக்ஸலரி வேர்ப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்ஸலரி வேர்ப் இல்லாமல் உங்களால் நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசவே முடியாது. புரிஞ்சிருச்சாங்க? இப்போ இந்த டோ அப்படிங்கிறது ஆக்ஸலரி வேர்ப். இங்கே நம்ம போகலை நெகட்டிவாக சொன்னதுனால நம்ம அந்த டூ பக்கத்தில் நாட் ஆட் பண்ணுறோம். டு நாட். இந்த டு நாட்டோட கன்ட்ராக்ஷன் தான் டோன்ட். புரிஞ்சிருச்சாங்க? ஓகே, நம்ம பேச ஆரம்பிக்கலாம். சப்ஜெக்டை பேசணுன்னே டோன்ட் தான் பேசணும். ஐ டோன்ட். ஓகே, அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? நான் வேர்பு கிடையாது, அவனுடன்கிறதும் வேர்ப் கிடையாது. போகலை. வேர்ப்னால் நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய செயல், போகிற செயலை தான் நீங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்கோம். அதாவது போகலை அப்படிங்கிற ஒரு செயலை தான் செய்யலைன்னு சொல்லியிருக்கோம். போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? கோ. ஐ டோன்ட் கோ. நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா எல்லாருமே பிகினஸாக இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை உங்கள் லைஃப்பில் பேச ஆரம்பிச்சிடணும். மைண்டில் இருக்குது போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது போதாது, அது பத்தாது. உங்கள் மைண்டில் இருக்கிறத அப்படியே பக்கத்தில் இருக்கிற வாயால் டக்குன்னு பேசிடுங்க. புரிஞ்சிருச்சா? ஐ டோன்ட் கோ. ஓகே, பேசியாச்சு. இப்போ இன்னும் என்ன பெண்டிங் இருக்குன்னா அவனுடன். அவனுடன்னா எப்படி சொல்லலாம்? நான் நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். வித். வித் அப்படின்னா உடன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹிம் அப்படின்னா அவனை. இப்போ அவனுடன் அப்படின்னு சொல்லும்போது வித் ஹிம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். எல்லா கான்செப்டையும் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணுங்க. எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? ஐ டோன்ட் கோ வித் ஹிம். ஐ டோன்ட் கோ வித் ஹிம். நான் அவங்க கூட போகலை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். பேசலாமா? ஐ டிடன்ட் கோ வித் ஹிம். எப்போ போகலன்னு சொல்லியிருக்கோம்? நேற்று. எஸ்டர்டே. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இங்கிலீஷுங்கிறது இவ்வளோதாங்க. இந்த பேசிக்கான கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய சென்டென்சஸை ஈஸியாக பேசலாம். இப்போ இந்த 2 சென்டென்ஸ்குள்ள அந்த டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஐ டோன்ட் கோ வித் ஹிம் அப்படின்னா நான் அவங்க கூட இப்போ போகலை. ஐ டிடன்ட் கோ வித் ஹிம் எஸ்டர்டே அப்படின்னா நான் நேற்று அவங்க கூட போகலை. இப்போ உங்களுக்கு அந்த டோன்ட்க்கும் டிடன்ட்க்கும் அந்த டிஃப்ரெண்ட் தெரியுதா? இப்போது உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்வியை பொறுத்து தான் டோன்ட்டா டிடன்ட்டா அப்படிங்கிறது மாறும். நீங்கள் இப்படி கூட சொல்லலாம், நேற்று அவங்க கூட நீ போகலையா?
டிடன்ட் யூ கோ வித் ஹிம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலான்னா ஐ டிடன்ட் கோ வித் ஹிம் அப்படி கூட ஆன்சர் பண்ணலாம். அங்கே எஸ்டர்டே அப்படிங்கிறது நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டலாம் அவங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா கேட்கக்கூடிய கேள்வி என்ன, நேற்று நீ அவங்க கூட போனையா, நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஐ டிடன்ட் கோ வித் ஹிம். அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா எதை காமிக்குன்னா நேற்று அவங்க கூட போகலை அப்படிங்கிறது தான் காமிக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து தான் டோன்ட்டா டிடின்ட்டா அப்படிங்கிறது மாறும். ஆனால் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ரூல் என்ன அப்படின்னா டோன்ட் அப்படின்னா ப்ரெசண்ட், டிடின்ட் அப்படின்னா பாஸ்ட். இதை அதுக்கும் அதை இதுக்கும் மாற்றி பேசக்கூடாது. புரிஞ்சிருச்சாங்க? ஈஸியாக இருக்குதா? இன்னும் இந்த மாதிரி ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? நீங்கள் பின்னாடி ஆன்சர் பண்ணிட்டே வரீங்களா? வீடியோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு பையனாக நினச்சி, ஒரு அண்ணனாக நினச்சி, ஒரு தம்பியை நினச்சி, எப்படினாலும் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க. நான் உங்களுக்காக தான் இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமாங்க? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடவில்லை. இப்போது ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க கிரிக்கெட் விளையாடலையா, மற்ற பசங்களாம் விளாண்டுக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிரிக்கெட் விளையாடல, இப்போ அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் ஸ்டடியிங். அவங்க இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிரிக்கெட் விளையாடுற ஒரு செயலை இப்போ அவங்க செய்யலை. கேட்கக்கூடிய கேள்வி எப்படி வருதுன்னா அவங்க இப்போ கிரிக்கெட் விளையாடலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் தான் இது. அவங்க கிரிக்கெட் விளையாடவில்லை. ஆன்சர் பண்ணலாமா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா எல்லாருமே வாயை திறந்து பேசுங்க. ஆனால் பேச தான் இங்கிலீஷ் நமக்கு வரும். முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் வரிசை ஆன்சர் பண்ணுங்கள். தே டோன்ட் ப்ளே கிரிக்கெட். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். தே டோன்ட் ப்ளே கிரிக்கெட். அவங்க கிரிக்கெட் விளையாடவில்லை. இதுவே நான் கிரிக்கெட் விளையாடவில்லைன்னா ஐ டோன்ட் ப்ளே கிரிக்கெட். நாங்கன்னா வி டோன்ட் ப்ளே கிரிக்கெட். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, அவன் கிரிக்கெட் விளையாடவில்லை. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஹி டோன்ட் ப்ளே கிரிக்கெட். இஸ் இட் கரெக்ட்? இது கரெக்டா? தப்பு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹே, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்ட் ப்ரெசண்ட்டில் நாம் அந்த 3 சப்ஜெக்டை வச்சு நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா டோன்ட் பயன்படுத்தக்கூடாது. டசன் தான் பயன்படுத்தணும். எப்படி சொல்லலாம்? அவன் கிரிக்கெட் விளையாடவில்லை. ஆன்சர் பண்ணுங்க. ஹி டசன்ட் ப்ளே கிரிக்கெட். அவள் சமைக்கவில்லைன்னா எப்படி சொல்லலாம்? ஷி டசன்ட் குக். அது சாப்பிடவில்லை. இட் டசன்ட் ஈட். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற சென்டென்ஸை நாம் சூப்பராக பேசியாச்சு. குட். நெக்ஸ்ட்னு பாருங்கள், 4th ஒன். அவர்கள் போன வாரம் கிரிக்கெட் விளையாடவில்லை. போன வாரம் அவங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு, அதனால் போன வாரம் அவங்க கிரிக்கெட் விளையாடவில்லை. இந்த வாரம் விளையாடுவாங்க. நம்ம இப்போ பேசக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா போன வாரம். பாருங்கள், போன வாரம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். தே டிடன்ட் ப்ளே கிரிக்கெட் லாஸ்ட் வீக். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ நிறைய பேர் எப்படி பேசுவாங்க அப்படின்னா தே டோன்ட் ப்ளே கிரிக்கெட் லாஸ்ட் வீக் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாதுங்க. நான் அகெயின் உங்களுக்கு நல்லா அழுத்தி சொல்கிறேன், டிடன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னாவே அது எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் டிடன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சிச்சாங்க? ஈஸியாக இருக்குதா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? 5th ஒன் பாருங்கள். எனக்கு காஃபி பிடிக்காது. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பொதுவாக உங்களுக்கு காஃபி பிடிக்கலை, டீ பிடிக்கலை, ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். அதாவது இந்த டோன்ட் வச்சு பேசலாம். புரிஞ்சாங்க? இப்போ எனக்கு காஃபி பிடிக்காது அப்படின்னாலும் நீங்கள் டோன்ட் வச்சு பேசலாம். பொதுவாக எனக்கு எப்பயுமே காஃபி பிடிக்காது அப்படின்னு சொல்ல வரும்போதும் நீங்கள் டோன்ட் வச்சு பேசலாம். பேசலாமா? எனக்கு காஃபி பிடிக்காது. ஐ டோன்ட். பிடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? லைக். இந்த டோன்ட் லைக் அப்படின்னா பிடிக்காது. என்ன பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கோம்? காஃபி. ஐ டோன்ட் லைக் காஃபி. ஐ டோன்ட் லைக் காஃபி. எனக்கு காஃபி பிடிக்காது. ஓகே, 6th ஒன் பாருங்கள். நான் நேற்று காலை
காஃபி குடிக்கவில்லை. பொதுவாக எப்பயுமே நான் காஃபி குடிப்பேன். ஆனால் இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நேற்று நான் காலையில் காஃபி குடிக்கலை, மறந்துட்டேன், குடிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஐ டிடன்ட் ட்ரிங்க், நான் குடிக்கவில்லை என்ன? காஃபி. ஐ டிடன்ட் ட்ரிங்க் காஃபி, நான் காஃபி குடிக்கலை. எப்போனா நேற்று, எஸ்டர்டே. புரிஞ்சாங்க? இப்போது நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் சில குழப்பங்கள் வரும். இங்கே ப்ரெசண்ட்டே நம்ம மென்ஷன் பண்ணி பேசாமல் பொதுவாக எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கோமே, அப்போ நம்ம டோன்ட் யூஸ் பண்ணி பேசலாமா அப்படின்னா யூ கேன் யூஸ். நீங்கள் டோன்ட் யூஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் லைக் காஃபி, ஐ டோன்ட் லைக் டீ. நான் நேற்று காலையில் காஃபி குடிக்கல அப்படின்னா ஐ டிடன்ட் ட்ரிங்க் காஃபி எஸ்டர்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துச்சு. இந்த 2 சென்டென்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. 7th ஒன் பாருங்கள். நான் நேற்று இரவு நல்லா தூங்கவில்லை. இன்றைக்கி காலையில் 8 மணிங்க. இப்போ காலையில் 8 மணின்னு நினச்சிக்கோங்க. இந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. எப்போ? நேற்று நைட்டு. முடிஞ்ச ஒரு செயலை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேசுகிறோம். தூங்கவில்லை, இல்லை அப்படின்னு பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? ஓகே, அப்படின்னா இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? என் கூட சேர்ந்து பேசுங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை தான் பேசணும். ஐ தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்டை பேசணுன்னா என்ன பேசணும்? டோன்ட் பேசணுமா, டிடன்ட் பேசணுமா? உங்களுக்கு அந்த ரெண்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க, குட். டிடன்ட் தான் பேசணும். ஐ டிடன்ட். இந்த டிடன்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா டிட் ப்ளஸ் நாட், டிடன்ட். புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசலாம்? ஐ டிடன்ட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வேர்பை பேசணும். என்ன வேர்ப்? தூங்கிறது தான் வேர்பு. தூங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ஸ்லீப். தூங்கவில்லை அப்படின்னா டிடன்ட் ஸ்லீப். புரிஞ்சிச்சா? ஐ டிடன்ட் ஸ்லீப், நான் தூங்கவில்லை. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா நல்லா தூங்கவில்லை. நல்லா அப்படின்னா வெல் அப்படின்னு சொல்லுவோம். ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல், நான் நல்லா தூங்கவில்லை. எப்போ? நேற்று இரவு. நேற்று இரவு அப்படின்னா லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நிறைய பேர் எஸ்டர்டே நைட் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது, லாஸ்ட் நைட் தான் சொல்லணும். இந்த சென்ஸ் எல்லாருமே என் கூட சேர்ந்து நல்லா புரிஞ்சு பின்னாடியே பேசுங்க. ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட். ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட், நான் நேற்று நைட்டு நல்லா தூங்கலை. ஓகே, எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா என்கிட்ட நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் தாராளமாக காமெண்ட்டில் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஃபைனல் பாருங்கள். நாங்கள் அங்கே வசிக்கவில்லை. இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டு மாதிரி இருக்கும், பாஸ்ட்டு மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தவங்க என்கிட்ட வர்றாங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட அந்த ஊரில் இல்லையா, அங்கே வசிக்கலையான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், இப்போது ப்ரெசண்ட்டில் நான் ஆன்சர் பண்ணுறேன், நாங்கள் அங்கே வசிக்கலை, நாங்கள் அங்கே வாழலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ அங்கே இல்லை அப்படின்னு தான் பேசியிருக்கோம். ஆனால் இங்கே அந்த டைமை நம்ம மென்ஷன் பண்ணல. நேற்று, முந்தா நேற்று, போன வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அங்கே வசிக்கலை அப்படின்னு டைமை, அந்த காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணாமல் எப்படி பேசியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் அங்கே வசிக்கலை. அவங்க கேட்ட கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க? இப்போ அங்கே வசிக்கலையா, இப்போ அங்கே வாழலையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரை தான் நம்ம இங்கே பேச போகிறோம். எப்படி பேசலாம்? நாங்கள் அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரெசண்ட்டில் அங்கே வசிக்கலைன்னு சொல்லும்போது டிடன்ட் வச்சு பேசணுமா, டோன்ட் வச்சு பேசணுமா? சூப்பருங்க, குட். எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. டோன்ட் வச்சு தான் பேசணும். இந்த டோன்ட் எப்படி வந்துச்சு? டு நாட். இதோட கன்ட்ராக்ஷன் தான் டோன்ட். ஓகே, we don't. இங்கே என்ன வேர்ப் இருக்குது? வசிக்கிறது. வசிக்கிறது என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? லிவ். எங்கே? அங்கே. அங்கேனா தேர். இங்கே அப்படின்னா ஹியர். இப்போ எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? we don't live there. we don't live there. நாங்கள் அங்கே வசிக்கலை, நாங்கள் அங்கே வாழலை. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா புரியணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் நிறைய வீடியோஸ் பாருங்கள். பார்த்தது மட்டும் இல்லாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா அங்கே 0 தான்.
ரிசல்ட் பார்த்திங்கன்னா 0 தான் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கிட்ட கான்செப்டை நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் நிறைய அந்த கான்செப்டை வச்சு பேசி பழகுங்க. வீடியோ பிடிச்சிருக்காங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. நான் நேற்று மதியம் சாப்பிடவில்லை. நான் இப்போ மதியம் நினச்சிக்கோங்க, இப்போ மதியம் சாப்பிடல. அவள் நேற்று மதியம் சமைக்கவில்லை. அவள் இன்று இப்போ மதியம் சமைக்கவில்லை. இந்த 4 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.